ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிபிஎஸ் கலக்கல் டிவி. இப்போ கிறிஸ்பி பாஸ்தா ஸ்நாக்ஸ் நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். அதுக்கு நீங்கள் எந்த விதமான பாஸ்தாவையும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நான் எடுத்த பாஸ்தா சிறிய சிறிய துண்டுகளாக உடைச்சு எடுத்துக்கொள்ளுறேன். அப்படி உடைச்செடுத்த பாஸ்தா என்ன ஒரு பவுலுக்கு மாற்றி ஹாட் வாட்டர் ஆட் பண்ணணும். ஹாட் வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு ஆட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த பாஸ்தா நல்லா குக் ஆகி வரணும். அப்படி குக் ஆகி வந்த அப்புறம் அதை நாங்கள் எடுத்து பொரித்து எடுப்போம்னு சொன்னால் அந்த அந்த ஸ்நாக்ஸ் நல்ல சாஃப்டாகவும் நல்லா கடிக்கக்கூடிய மாதிரியும் நல்லா இருக்கும். அப்படியே 5 மினிட்ஸ் நாங்கள் அப்படியே விடுவதன் மூலம் அந்த பாஸ்தா நல்லா அவிஞ்சு வரும். அந்த அவிஞ்சு வர ஹேப்பில் நாங்கள் ஸ்டவ்வை ஆன் பண்ணி சட்டியை ஃப்ரீ ஹீட் பண்ணுவோம். அப்படி ஹீட் பண்ணுவதன் மூலம் ஆயில் ஆட் பண்ணிக்கல அந்த ஆயில் வேலைக்கு கொதித்து வரக்கூடிய மாதிரி இருக்கும். சட்டி வேகமாக ஹீட் ஆகிறதுக்காக நான் ஹீட்டை கூட்டி விடுறேன். அந்த கேப்பில் பாஸ்தாவை செக் பண்ணி பார்க்க போகிறோம். பாஸ்தா நல்லா அவிஞ்சு வந்திருக்குது பார்க்குறதுக்கு நாங்கள் ஸ்பூனையோ இல்லை ஃபோர்க்கை பயன்படுத்தி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாஸ்தா நல்ல வடிவாக அவிஞ்சு வந்திருக்குது. ஸ்பூனால் வடிவாக செக் பண்ணி இப்படி பார்க்கல பாஸ்தா எல்லாமே ஒரே விதமாக அவிஞ்சு வந்திருக்கு. அதை நீங்களே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதால் நான் அடுத்த ப்ரோசஸ்ஸை இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கு அடுப்பில் இருக்கிற சட்டியை பார்த்தா அது நல்லா ஃப்ரீ ஹீட் ஆகி வந்திருக்கு. நீங்களே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே ஆயிலை ஆட் பண்ண போகிறேன். நான் யூஸ் பண்ணுற ஆயில் ஒலிவ் ஆயில். இது நிறைய நியூட்ரிஷன் கொண்டு இருக்கிறது. அதனால் உடலுக்கு இது எந்த ஒரு தீங்கும் இல்லை. அதனால் நான் இந்த எண்ணெயை யூஸ் பண்ணுறேன். இப்போ ஆயில் ஆட் பண்ணினதால் அந்த ஆயில் கொதிக்கிறதுக்கு நான் டைம் கொடுக்கணும். அதால் அந்த கேப்பை நான் ஃபில் பண்ணுறதுக்காக அந்த பாஸ்தாவை ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம். குக்கான பாஸ்தாவை இப்படி ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதால இப்போ ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம் தானே. இப்போ அதால் எண்ணெய் இந்த பாஸ்தா இழுக்கிற தன்மை குறைவாக இருக்கும். அதால் உடலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. அதுக்கு முதல் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், ஒரு சட்டிக்கு மாற்ற போகிறேன். அதில் அந்த சட்டியில் பேப்பரை போட்டுட்டு பேப்பருக்கு மேலே இந்த பாஸ்தாவை நாங்கள் போட்டு பரப்பி விட்டோம்னு சொன்னால் மேலதிக வாட்டரை இந்த பேப்பர் ஒப்சர்வ் பண்ணிக்கொள்ளும், எடுத்துக்கொள்ளும். அதால் பாஸ்தா மேலும் எண்ணெய் உறிஞ்சுற தன்மையை குறைக்கும். இந்த ஐடியாவை நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் செய்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்டான ஸ்நாக்ஸையும் உடலுக்கு எந்த ஒரு தீங்கும் இல்லாத ஸ்நாக்ஸையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ப்ராசஸில் இருக்கிற எல்லா பாஸ்தாவையும் நாங்கள் அதே மாதிரி வடித்து எடுத்து இந்த பேப்பரில் போட்டு இப்படி பரப்பி விடுறதன் மூலம் ஈஸியாகவும் பொரிச்செடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படியே தண்ணியோடு நாங்கள் எண்ணெய்க்குள்ளே போடுவதன் மூலம் சில எண்ணெய்கள் தெறித்து ஆபத்துக்கள் வர்றதை குறைச்சி கொள்ளலாம். இப்படி இதுன்றதன் மூலம் கணக்க பெனிஃபிட் இருக்குது. அதனால தான் நான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறேன். இப்போ நாங்கள் எண்ணெயை ஒரு பார்ப்போம், கொதித்து வந்துட்டாண்டு பார்ப்போம்னு பார்த்தா நீங்களே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எண்ணெய் கொதித்து கொண்டு வருது. இப்போ நல்லா எண்ணெய் கொதிச்சுட்டு இந்த இதில் நாங்கள் பாஸ்தாவை போட போகிறோம். இவ்வாறு கொஞ்சம் கொஞ்சமாக பாஸ்தாவை ஆட் பண்ணுவதன் மூலம் பாஸ்தா எல்லாம் ஒரே அளவாக பொரிஞ்சு வரக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் ஒன்றோடு ஒன்று ஒட்டுப்படாது. இதற்கு இன்னும் கொஞ்சம் பாஸ்தா ஆட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கிறதால இன்னும் கொஞ்சம் பாஸ்தாவை ஆட் பண்ணி போட்டு சிறியதாக கிளறி விடுறேன். தொடர்ந்து நாங்கள் பாஸ்தாவை கிளறிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது தானாகவே பொரிந்து வரும். அதற்கு நாங்கள் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். டைம் கொடுத்துட்டு இப்போ நாங்கள் கொஞ்ச நேரம் ஒரு 2 மினிட்ஸால் செக் பண்ணி பார்ப்போம்னு சொன்னால் நீங்களே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாஸ்தா நல்லா பொரிஞ்சு கொண்டு வந்துட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் டைம் நாங்கள் கொடுக்கணும் பொரிஞ்சு வர்றதுக்கு.
இன்னும் 2 மினிட்ஸ் விட்டு திரும்ப நாங்கள் கரண்டியால் செக் பண்ணி பார்க்க ஒரு முக்கால்வாசி பதத்துக்கு பொரிஞ்சு வந்துட்டுது. இதை நாங்கள் இன்னும் கொஞ்சம் பொரிய விடணும். நீங்களே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் கலர் சேஞ்ச் ஆகி வரதை. இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரும். மற்றது நாங்கள் கரண்டியால் வந்து கிளறி எடுக்கும்போது அது வந்து ஒரு வித சத்தத்தை உருவாக்கும். இப்போவே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நல்லா பொரிஞ்சு வந்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நாங்கள் வந்து நல்லா வடிச்சிட்டு பாஸ்தா வந்து எடுக்கணும். இப்போ பாருங்கள் நீங்கள் அந்த பாஸ்தா வந்து நல்லா பொங்கியும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகியும் நல்லா பொரிஞ்சு வந்துட்டு இதே பதத்தில் வந்து நாங்கள் வந்து பாஸ்தா வந்து நல்லா எண்ணெயை வடிச்செடுத்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்ற போகிறோம். மாற்றி போட்டு நல்லா பரவி விடணும். இப்படி பரவி விடுவதன் மூலம் அந்த பேப்பர் வந்து பாஸ்தாவில் இருக்கிற மேலதிக ஆயிலை வந்து அப்சர்வ் பண்ணிக்கொள்ளும். இதே மாதிரி எல்லா பொரிஞ்ச பாஸ்தாவையும் நாங்கள் வந்து இறக்கி எடுத்துக்கொள்ளுவோம். இவ்வாறு நன்றாக பாஸ்தாவை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கொள்வோம். இதே ப்ராசஸில் மற்ற பாஸ்தாவையும் வந்து நாங்கள் பொரிச்செடுக்க போகிறோம். இதே ப்ராசஸை யூஸ் பண்ணி இவ்வாறு எல்லா பாஸ்தாவையும் வந்து நாங்கள் பொரிச்செடுத்த பிறகு வந்து சால்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த பாஸ்தாவுக்கு சுவையை தருவது வந்து சால்ட். அது வந்து அளவாக சால்ட்டை வந்து நாங்கள் ஆட் பண்ணிவிட்டு இதன் பிறகு வந்து நாங்கள் வந்து கட்டத்தூள் வந்து ஆட் பண்ண போகிறோம். எங்களுக்கு உரைப்பு சுவையை தரதுக்காக கட்டத்தூள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணி கொள்ளலாம். சில பேர் வந்து அதிக உரைப்பை விரும்புவினோம், சில பேர் வந்து பெருசாக உரைப்பை விரும்ப மாட்டினோம். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து ஆட் பண்ணி கொள்ளலாம் எங்களுக்கு ஏற்ற மாதிரி. அப்படி ஆட் பண்ணின பிறகு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடணும். அப்படி வந்து மிக்ஸ் பண்ணுவதன் மூலம் எல்லா பாஸ்தாவும் வந்து ஒரே சுவையை வந்து தரக்கூடிய மாதிரி இருக்கும். நல்ல வடிவாக வந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணி விடணும். நான் இன்னும் கொஞ்சம் கட்டத்தூள் ஆட் பண்ணினான். நான் வந்து கொஞ்சம் உரைப்பு அதிகமாக சாப்பிட்றதால வந்து கொஞ்சம் ஆட் பண்ணினான். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணி கொள்ளலாம். இப்போ வந்து ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிட்டுது. இப்போ நீங்களே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நல்லா பொரிஞ்சு நல்லா கிறிஸ்பியாக வந்து இருக்குது. இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக டீயோடு எடுத்துக்கொள்ளலாம். சின்ன பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம். அவையில் விரும்பி சாப்பிடுவேணும். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் தொடர்ந்து வரும். தேங்க்யூ. பாய்.